இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 102:16 நான் வாசிக்கிறேன். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். நம்முடைய ஆண்டவர் திக்கற்றவர்களின் விண்ணப்பத்தை கேட்பார், அதை அலட்சியம் பண்ண மாட்டாராம், அதை அங்கீகரிப்பார் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 102 வாசிக்கும் போதே துயரப்படும் போது அல்லது துக்கப்படும் பொழுது வேதனையோடு இருக்கும் பொழுது விண்ணப்பங்களை ஏறெடுப்பதை குறித்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அழகாக அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை கஷ்டப்படுகிறவர்கள், தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் உயர்ந்த பதவியிலே பொறுப்பில் இருக்க போய் நின்னாலும் அவங்களை சட்டை பண்ணவே மாட்டார்கள். அநேகர் சொல்லுவார்கள், எத்தனை முறை நான் இதற்காக போய் அலைகிறேன், எத்தனை முறை நான் திரும்ப நான் அப்ளிகேஷன் போடுறேன், மனு கொடுக்கிறேன், பதிலே வரலன்னு சொல்லி புலம்புகிறவர்கள் உண்டு. சிலர் சொல்லுவார்கள், எத்தனை முறை நான் பேசி பார்த்துட்டேன்பா, கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்காங்க, என் வார்த்தைங்க எடுபட மாட்டேங்குது. இப்படிதான் அநேக காரியங்கள் புலம்பிக் கொண்டே இருப்போம். மனிதர்களை பார்த்து, மனிதருடைய உதவி கேட்டு, மனிதருடைய முகத்தை பார்த்து ஏதாவது கிடைக்குமாண்டு அலைந்து போன காரியங்கள் எல்லாம் நிறுத்திட்டு வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னதமான தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண சொல்லுகிறார், அவரை நோக்கி ஜெபிக்க சொல்லுகிறார். ஜெபத்தின் மேன்மை அறிந்தவர்கள் ஒருத்தட்ட போய் ஒரு காரியத்தை சொன்னா, நான் உனக்காக ஜெபம் பண்றப்பான்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. ஏனென்றால் ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. மனிதனால் முடியாதவைகள், ஏன் உங்களால் முடியாதவைகள், நீங்கள் தோற்றுப்போன காரியங்கள், மரித்து போன பகுதிகள் ஜெபத்தின் மூலமாய் மீண்டுமாய் உயிர் பெறும், எல்லாம் ஜெயமாய் மாறும். அதுதான் உண்மை. ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அதனால் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். எல்லாவற்றின் தேவனுக்கு விண்ணப்பத்தோடு, வேண்டுதலோடு, ஸ்தோத்திரத்தோடு கவலைப்படாம நம்ம தெரிவித்தோம் என்று சொன்னால் ஒரு பெரிய சமாதானம் நம்ம நிரப்பா. ஏனென்றால் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எஜமான்கிட்ட சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்குவாரு. அந்த நம்பிக்கைக்குள் நம்ம வர ஆரம்பித்து விடுவோம். ஒரு வயதான தாய் தோட்டத்து வேலை செய்யும் போது ஒரு பாம்பு கொத்தி விட்டது. அது விஷ பாம்பு. கொத்தி விட்ட உடனே இவங்க எப்படியாவது வீட்டுக்கு வந்துடலான்னு பார்த்து கஷ்டப்பட்டு வரக்குள்ள விஷம் தலைக்கு எரிச்சுது. யாரோட நுரை தள்ளி பயங்கர நிலைமைக்கு வந்துருச்சுது. அப்ப அவங்க சத்தம் போடுறாங்க, உடனே உதவிக்கு வராங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அது ஒரு கிராமம். மருத்துவமனை கொண்டு போனாலும் அவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்குமான்னு தெரியாது. எல்லாரும் பதறும் போது அந்த பலவீனத்திலும் செத்து கொண்டிருக்கிற நிலைமையிலும் அந்த வயதான தாய் என்ன சொன்னாங்க தெரியுமா? தன்னுடைய 2 கையை கூப்பி, எனக்காச்சு ஜெபம் பண்ணுங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து பரலோகத்தின் தேவனை நோக்கி எனக்காக அபயம் விடுங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணீங்கன்னா ஒருவேளை மருத்துவமனைக்கு போய் சேருகிற அளவுக்கு எனக்கு பலன் இல்ல, சேரும் நேரத்துக்குள்ள என் ஜீவனும் போயிரும். ஆனா அதற்கு முன்பாகவே, மருத்துவர்களை நான் சந்திப்பதற்கு முன்பாகவே என்ற விண்ணப்பம் இயேசுடைய சமூகத்துக்கு போகணும், தேவனுடைய செவிகளில் கேட்கும்படியா செய்வோன்னு சொன்னா உடனே அற்புதம் நடக்கும். உடனே இந்த விஷத்தை அவருடைய வல்லமை முறிக்கும். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஏன் ஜெபிக்க கூடாது? நீங்க அங்க லாய்க்கிறதோட காட்டிலும், அங்கிங்க ஓடி தேய்க்கிறது காட்டிலும் எனக்காச்சும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்க இருந்த உடனே சிலர் ஜெபம் பண்ணியிருக்காங்க. பெரிய ஊழியக்காரர்கள் கிடையாது, பெரிய வல்லமை பெற்றவர்கள் கிடையாது. ஏசப்பா அந்த தாயை காப்பாத்துங்கப்பான்னு தான் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்தது? அந்த விஷம் அதற்கு பின்பு பாதிப்பை ஏற்படுத்தாதபடி அந்த விஷத்தின் வல்லமையை தேவனுடைய வல்லமை முறித்தது. ஆண்டவர் கிருபை பாராட்டினார், சுகமாக்கினாரே, அற்புதங்கள் நடந்தது. மீண்டும் தொடர்ந்து பல ஆண்டுகள் உயிரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த தாய்க்கு கொடுத்தார். ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஏன் நாம் ஜெபிக்க கூடாது? முதலாவதாக தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். என்ன பிரச்சனை, என்ன காரியம்னாலும் சரி, எனக்கு யார் இருக்கிறா, இது நமக்கு உதவி செய்ய யாருமே தெரியாத, அந்த இடம் புதுசு இல்ல, அந்த காரியம் பல விதத்துல நம்ம குறைவுகளே சொல்லிட்டு இருக்கிறோம், முடியாமையே பேசிட்டு இருக்கிறோம். ஆனா ஜெபிப்போம், ஆண்டவர் செய்வார்ன்னு சொல்றோமா? அது ரொம்ப ரேர் தான்.
எதுக்குனால எது பிரச்சனாலும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் மாற்றுவார். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் சந்திப்பார். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இப்படியே விசுவாசமாய் பேசி ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே வேற யாராலும் முடியாத, நான் உம்மால் முடியுங்கிறத நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இந்த விதத்துல உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. அவர் திக்கற்றவர்களின் விண்ணப்பத்தை அலட்சியம் பண்ண மாட்டாரா, அதை அற்பமா எண்ண மாட்டாரா. செவி கொடுத்து கேட்பாரு, பதில் கொடுப்பார், அங்கீகரிப்பார். ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனை, புதிய நாளுக்கான நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக நேரம் சோர்ந்து போயிருந்தோம்ப்பா. அநேக நேரம் இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க, இவங்க துணை நிற்பாங்க, இவங்க பாத்துக்குவாங்க, இவங்க எப்படியாவது இதை முடிச்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சு நாங்க ஏமாந்துருந்தோம்ப்பா. என்ன அப்படி இல்ல, அதை தாண்டி நாங்க உண்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. என் விண்ணப்பத்தை பார்த்து அப்படி கேட்காதவர் போல விலகி போகிறவர் அல்ல. ஏன்னா உடைய கரம் குறுகி போகலப்பா. கேட்கக்கூடாதபடி உடைய செவி மந்தமாக இல்லை வேதம் சொல்லுகிறது. இந்த நல்லமை நோக்கி அபயமிடுகிற கூப்பிடுகிற ஏழையின் சத்தத்தினை கேட்கிற தேவனப்பா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறவர். உதவி செய்க, விண்ணப்பத்திற்கு பதில் வரட்டும். அந்த இதுல விசுவாசத்தில் பெருக ஜெபிக்கிறவர்களாய் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நாள் முழுவதும் மகிமின் பிரசனம் இருந்து நடத்தட்டும். அதிசயங்களை பெற்றுக் கொள்கிற நாளாக இருக்கட்டும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாவற்றிலும் ஜெபிப்போம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது, அற்புதத்தை செய்யக்கூடியது. இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய் நம்பிக்கை நம்பூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய் நம்பிக்கை நம்பூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே,